ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி ஜனங்கள் 7,00,000 கிராமங்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நல்ல நாளிலும் ஜாய் குட் நியூஸ் டிவி மூலமாக உங்களை சந்தித்து இந்த தேசத்திற்காக இணைந்து ஜெபிக்கும்படியான ஒரு பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்தபடினாலே கர்த்தரை நாம் ஸ்தோத்திரிப்போம். நாம் இணைந்து ஜெபிப்போம். தேசத்தின் நலனுக்காக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வேளைக்காக நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே, உம்முடைய நாமத்திலே உம்முடைய சமூகத்திலே நாங்கள் வந்திருக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் இந்த தேசத்திற்காக திறப்பிலே நின்று ஜெபிக்க எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே ஆகும் என்று பார்க்கிறோம். ஆண்டவரே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. குமாரன் விடுதலை ஆக்கினால் இந்த தேசத்தில் உள்ள அனைத்து மக்களையும் விடுதலையாக்க முடியும். கர்த்தாவே, ஒருவராவது கெட்டு போகிறது உமக்கு சித்தமில்லை. தேவரீர் எல்லாரையும் ரட்சித்து கொள்ளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களை பொறுப்பெடுத்து கொள்ளும். இந்த கூட்டத்தின் ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்னம் நிறைவாயிருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் எங்களுக்கு எங்கள் ஜெபங்களுக்கு பதில் தாரும். ஆண்டவரே, உமது கிருபை எங்களை தாங்கட்டும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் ஆண்டவரே, நாங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கும் முன்னால் எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளையும் இயேசுவின் நாமத்தில் கடிந்து அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம். இயேசுவே, நீர் கிரியை செய்யுங்கப்பா. ஆண்டவரே, சத்ருடைய அந்தகார கிரியைகளெல்லாம் நிர்மூலமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. துதியினாலே எரிகோ மதில் விழுந்தது. அதே போல் இந்த நாளில் நம்ம துதிக்கும்போது அநேக சத்துருக்கள் நிர்மூலமாகிவிடும். அநேக சத்துருக்கள் நிர்மூலமாகிவிடும். நம்ம துதிப்போம், ஆண்டவரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் பரிசுத்தர், அவர் மாறாதவர். நமக்காகவே இந்த உலகத்திலே தன்னையே ஜீவ பலியாக தாழ்மையின் கோலத்தில் அவர் பிறந்தது மட்டும் இல்லை, வளர்ந்து நமக்காகவே சிலுவையில் அடிக்கப்பட்டவர். அனைத்து ஜனங்களின் பாவத்துக்காக ஒரே பலியாக தன் ஜீவனை கொடுத்தவர். மரித்து அடக்கம் பண்ணப்பட்டாலும் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து இன்றும் உயிரோடு இருக்கிற தேவன். ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஆவியானவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்து ஆண்டவரே பரத்துக்கேறி பரிசுத்த ஆவியானவரை எங்களுக்கு அனுப்பி தந்தீரே. அந்த ஆவியானவருக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, துதி ஆராதனை, 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 துதி ஆராதனை, ஆராதனை. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூய ஆவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை. வானபிதாவே உமக்கு ஆராதனை, வழிகாட்டியே உமக்கு ஆராதனை.
ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை ஜீவபலியே உமக்கு ஆராதனை ஜீவ தண்ணீரே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை மேசியாவே உமக்கு ஆராதனை 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 துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆண்டவரே, உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம் தகப்பனே. நீர் ஆராதனைக்குரியவர், நீ துதிக்கு பாத்திரர். உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இயேசுவே ஸ்தோத்திரம், இயேசப்பா உமக்கு ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரிக்கிறோம், அதிசயங்களை செய்கிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே வழி நடத்தினவரே ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. அவர்களுடைய அங்கலாய்ப்பு, அவர்களுடைய வேதனைகளை பார்த்து அந்த எகிப்து தேசத்திலிருந்து ஒரு மோசே மூலமாக ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவரே வழி நடத்தி கொண்டு வந்தீரப்பா. வழியிலே செங்கடல் இருந்தும் கூட ஆண்டவரே அந்த செங்கடலை கர்த்தர் ரெண்டாக பிளந்து ஒரு வெட்டாந்தரையில் பிள்ளைகள் நடந்து போக ஆண்டவரே நீ வழிகாட்டுத தெய்வம். எவ்வளவு அதிசயமான தெய்வம் ஆண்டவரே, எவ்வளவு அற்புதமான தெய்வம் ஆண்டவரே. அடுத்து ஒரு எரிகோ வந்தபோது கூட ஆண்டவரே எந்த ஒரு ஆயுதத்தினால் அதை ஆண்டவரே தகர்க்கவில்லை. அவருடைய துதியினாலே ஆண்டவரே ஆர்ப்பரித்து அவங்க சுற்றி வந்து உம்மை ஆர்ப்பரித்து துதிக்கும் போது அந்த எரிகோ மதில் விழுந்ததப்பா. இயேசுவே, எவ்வளவு அற்புதவர், எவ்வளவு அற்புதமான தேவன், எவ்வளவு அதிசயமான தேவன் ஆண்டவரே. இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஆண்டவருடைய கரங்களில் தருகிறோம் அப்பா. இயேசுவே, நீதான் எங்களை வழி நடத்த வேண்டும். நாங்களும் கடைசி வரை எங்கள் தேவனுக்காக அயராது தமது பணியை செய்யவும் அநேகரை நீதிக்குட்படுத்தவும் ஆண்டவரே எங்கள் ஜெபங்களினாலும் ஆண்டவரே உம்மை நாங்கள் மகிமைப்படுத்தி அநேகரை கர்த்தருக்கு சொந்தமாக்க. அல்லேலூயா. ஆண்டவரே எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும், எங்கள் ஜெபங்களுக்கு நீர் பதில் தாரும். இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே பெரிய காரியங்களை செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்முடைய கரங்களில் எங்களை தாழ்த்தி தருகிறோம். தேவன் எங்களை பொறுப்படுத்தி கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆரம்பம் முதல் கடைசி வரை தேவ பிரசன்ன நிறைவாக இருக்கட்டும் அப்பா. எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேரத்திலும் கூட வாசிக்கும்படியாக பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம். ஆதலால் எனக்கு பிரியமும் வாஞ்சையுமான சகோதரரே, எனக்கு சந்தோஷமும் கிரீடமும் ஆனவர்களே, பிரியமானவர்களே, இந்தபடியே கர்த்தருக்குள் நிலைத்திருங்கள். கர்த்தருக்குள் ஒரே சிந்தையாயிருக்க எயோதியாளுக்கும் சிந்தேகையாளுக்கும் புத்தி சொல்லுகிறேன். அன்றி என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்ளுகிறேன். அவர்கள் கிளேமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாட்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோடே கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். உங்கள் சாந்த குணம்
எல்லா மனுஷருக்கும் தெரிந்திருப்பதாக கர்த்தர் சமீபமாயிருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும் என்பதே. அல்லேலூயா. ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட காரியமானாலும் நம்முடைய குடும்பத்துக்கு தேவையான காரியமானாலும் சமுதாயத்துக்கானாலும் ஒரு திருச்சபைக்கானாலும் இல்லாவிட்டால் ஆனாலும் எல்லா காரியங்களுக்கும் நம்ம கவலைப்படாமல் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே தேவனுக்கு தெரியப்படுத்த வேண்டும். அன்பானவர்களே, இந்த நாட்களில் தேசத்தில் நடக்கிற கொடிய காரியங்களை நாம் கேள்விப்படுகிறோம். எவ்வளவு ஒரு பயங்கரமான காரியம்! பயங்கரவாதிகளாலும் தீவிரவாதிகளாலும் ஏற்படக்கூடிய குண்டு வெடிப்பு, கார் வெடித்து சிதறின டெல்லி காரியங்கள், இப்படி எல்லாம் பார்க்கும்போது பயங்கரம் பயங்கரம். ஆனால் நம்ம ஏதாவது செய்ய முடியுமா? இந்த காரியங்களையும் குறித்து நாம் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு தேவையான காரியமானாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்த வேண்டும். குடும்ப காரியமானாலும் சமுதாயத்திலும் ஏதாவது காரியங்கள் நடக்கும்போது நம்ம ஒன்றுமே செய்ய முடியாது. ஆண்டவர்கள் சமூகத்தில் தான் நம்ம கெஞ்சி கேட்க வேண்டும். ஆண்டவரே, இந்த காரியத்தை நீர் பாரும் என்று நாம் கேட்க வேண்டும். ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலே அவருக்கு தெரியப்படுத்தும் போது அவர் கட்டாயம் உதவி செய்வார். நல்ல எபனேசராக இருந்து நமக்கு உதவி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருடைய கரங்களிலே ஒப்பு கொடுப்போம். உலகம் முழுவதும் நம்ம போகவே முடியாது. நடக்கிற அநியாயங்கள், பயங்கரமான களவுகள், பயங்கரமான சதி மோசங்கள், பயங்கரமான கொலை, தற்கொலை ஆவிகள் ஒரு பக்கம். இப்படி பார்க்கும்போது நமக்கு ஒரு வேதனை தான் வருகிறது. அந்த நம்ம கவலைப்பட்டு பிரயோஜனம் இல்லை, வேதனைப்பட்டு பிரயோஜனம் இல்லை. எல்லாருக்காகவும் எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறதுனால நம்ம ஆண்டவருடைய சமூகத்தில் நாம் தாழ்த்தி வந்து நம்ம ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால் இந்த தேசத்தின் காரியங்களுக்காக நாம் ஜெபிக்கும்போது கர்த்தர் ஜெபத்தை கட்டாயம் கேட்பார். என் நாமம் தரித்த என் ஜனங்கள் தாழ்த்தி ஜெபிக்கணுமா, அவருடைய முகத்தை தேடணுமா, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பணும். கிறிஸ்தவள் என்ற நாமம் தரித்த ஒவ்வொரு பிள்ளைகளும் அப்படி ஒரு தாழ்மையோடு ஜெபிக்கும்போது பரலோகத்தில் இருக்கிற அந்த பிதா கேட்டு கட்டாயம் தேசத்துக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்வார், ஒரு க்ஷேமத்தை தருவார், ஒரு விடுதலையை தருவார். ஆனால் ஜெபிக்கிற பிள்ளைகள் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. நாம் ஜெபித்தால், ஒரு மனதோடு ஜெபித்தால், போராடி ஜெபித்தால் இந்த தேசத்தை சந்திக்கலாம். இந்த தேசம் கர்த்தருக்கு சொந்தமாக வேண்டும். கர்த்தருடைய வருகை அதி சீக்கிரம். நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் பார்க்கும்போது எந்த நேரம் எப்பன்னு தெரியாது. நம்ம அதுக்கு ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டோடைய கரங்களில் நாம் நம்மை ஒப்பு கொடுத்து பாரத்தோடு நாம் ஜெபிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். யேசுராஜனின் திருவடிக்கு சரணம் சரணம் சரணம். ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம்.
பாப்போற்று துய துய தேவனே மெய்ராஜாவே எங்கள் நாதனே பயம் நீக்கும் துணையவும் மானீரே சரணம் 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 ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 இளைப்பாறுதல் தரும் வேந்தனே இன்னல் துன்பம் நீக்கும் அருள்நாதரே ஏழையன்னை ஆற்றி தேற்றி காப்பீரே சரணம் 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 ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 பலவீனம் யாவும் போக்கும் வல்லோரே பல நீந்து வலக்கரம் பிடிப்பீரே ஆவியாத்மா சரீரத்தை படைக்கின்றேன் சரணம் 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 ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 உந்தன் சித்தன் செய்ய அருள் தாருமே எந்தன் சித்தையாவும் என்றும் ஒளிப்பீரே சொந்தமாக ஏற்று என்னை ஆட்கொள்ளும் சரணம் 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 ஏசுராஜனின் திருவடிக்கு சரணம் 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 ஆத்மநாதரின் மலரடிக்கு சரணம் சரணம் சரணம். இந்த நாளிலும் ஆண்டுடைய சமூகத்தில் நாம் ஜெபிப்போம். வட இந்தியாவின் பல பகுதிகளிலே நடக்கிற ஊழியங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அநேக இயக்கத்தின் மூலமாக இந்தியாவின் பல பகுதிகளிலே கர்த்தருடைய பணிகள், சுவிசேஷ பணிகள் சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு இயக்கத்தின் தலைவர்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். ஒவ்வொரு இயக்கத்தில் உள்ள அனைத்து மிஷனரிமார்களுக்காக, அனைத்து போதகர்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். எல்லா சுதேச ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். இதுவரைக்கும் எல்லா இயக்கத்தின் மூலமாக ஞானஸ்நானம் பெற்றுக்கொண்ட இளம் பாமர மக்களுக்காக ஸ்தோத்திரிப்போம். எல்லாரும் ஸ்தோத்திரிப்போமா? இந்த இயக்கத்திற்காக, சகல இயக்கங்களுக்காக, இயக்கத்தின் தலைவர்களுக்காக எல்லாரும் ஸ்தோத்திரிப்போம். கரங்களை உயர்த்தி, ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் சென்று செய்ய முடியாத ஊழியத்தை அநேக மிஷனர்கள், போதகர்கள், ஆண்டவரே அப்பா, வட இந்தியாவின் பல பகுதிகளில் அடிப்படை வசதி இல்லாத இடங்களிலும் சென்று ஆண்டவரே உம்முடைய பணியை செய்கிற நமது பிள்ளைகளுக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே உருவாக்கப்பட்ட எல்லா திருச்சபைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அவர்கள் மூலமாக ஆண்டவரே அழைக்கப்பட்ட சுதேச ஊழியர்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அந்தந்த இடங்களிலே அந்த சுதேச ஊழியர்கள் கர்த்தருக்காக தைரியமாக ஆண்டவரே பரிசுத்தத்தோடு அந்த ஊழியத்தை செய்து அவங்க தன் ஜனங்களை ஆண்டவரே மீட்டு கொள்ளத்தக்கதான பாக்கியத்தை தேவன் தரும்படியாக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஹல்லேலூயா. இயேசுவே, இதுவரைக்கும் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்ட ஆண்டவரே திருச்சபையில் சேர்க்கப்பட்ட ஒவ்வொரு ஜனங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, எத்தனையோ இடங்களில் ஆண்டவரே வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத பாமர ஜனங்கள் கர்த்தாவே தங்களுடைய கஷ்டத்தின் நிமித்தம், தங்களுடைய வியாதிகளின் நிமித்தம்
ஆண்டவரே செலவழிக்க பணம் இல்லாததின் நிமித்தம் ஆண்டவரே மந்திரவாதிகளிடத்தில் போய் ஆண்டவரே பல மந்திரங்கள் செய்தும் ஆண்டவரே ஒன்றும் பலிக்காத நேரத்தில் ஆண்டவரே கிறிஸ்தவ மிஷனரிமார்கள்ட்ட போதரிடத்தில் வந்து நாங்கள் எவ்வளவோ செலவாக்கிட்டோம், மந்திரவாதிகளுக்கு செலவாக்கிட்டோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறதுக்கு வழியும் இல்லை, வசதியும் இல்லை, எங்களுக்காக ஜெபிப்பீர்களா என்று கேட்கும்போது ஆண்டவரே அவங்க பாரத்தோடு ஜெபித்த ஜெபத்தை கேட்டு அநேக பாமர ஜனங்கள் இயேசுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்கப்பா. அவங்கள முடிவு பரியந்த நிலைத்து நிற்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தாவே, இந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பலவிதமான நெருக்கங்கள், ஊருக்குள்ள நெருக்கம், குடும்பத்துக்குள்ள ஆண்டவரே நெருக்கம், ஆண்டவரே பலவிதமான கஷ்டங்கள், வியாதி பிரச்சனைகள், தேவன் அவர்களை மீட்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு பிள்ளைகளை ரட்சித்துக் கொள்ளும். முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான் என்று இருக்கிறதப்பா. ஆண்டவர் அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியாக, இயேசுவே உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மிஷனரிமாருடைய பாதுகாப்புக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளுடைய சுகத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். யாராவது பலவீனத்தோடு சுகவீனத்தோடு வியாதிப்பட்டிருந்தாலும் ஆண்டவரே, ஊழியக்காரருடைய சுகத்தை விரும்புகிற தேவன் உமது பிள்ளைகளுடைய ஆண்டவரே பலவீனங்களை மாற்றி சுகவீனங்களை மாற்றி நல்ல சுகத்தையும் பலத்தையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, தடைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். இயேசுவே ஒரு அதிசயத்தை பிள்ளைகள் காண உதவி செய்வீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா. ஒரு மோசையோடு கூட இருந்தீரே, ஒரு யோசுவாவோடு கூட இருந்த தெய்வம் இந்த நாளில் பிள்ளைகளோடு கூட இருந்து ஆண்டவரே பலப்படுத்தும். ஒரு பவுலோடு கூட இருந்து, பவுலே நீ திடன்கொள், எருசலேமிலே நீ சாட்சி கொடுத்தது போல ரோமாவிலும் சாட்சி கொடுக்க வேண்டும் என்று அந்த பவுலுக்கு ஆண்டவரே திடப்படுத்தினீரே அப்பா. பவுலை திடப்படுத்தினீரே. அதே போல நெருக்கம், பாடுகள் மத்தியில், போராட்டத்தின் மத்தியில், எதிர்ப்பின் மத்தியில் தமது பணியை செய்யக்கூடிய ஒவ்வொரு மிஷனரிமார்களுக்கும் போதகர்களுக்கும் சுதேச ஊழியர்களுக்கும் அந்த திடப்படுத்துகிற அந்த நல் நம்பிக்கை வார்த்தையை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்படியே நீங்கள் வழி நடத்துங்க, அப்படியே நீங்கள் வழி நடத்துங்க ஆண்டவரே. கரம் பிடித்து கொள்ளுங்க ஆண்டவரே. இயேசுவே, பயப்படாதே, திகையாதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லி ஒவ்வொரு ஊழியர்களையும் ஆண்டவர் தாங்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அவங்க போகிற இடங்களில் பாதைகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பாதைகள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் அடைக்கப்பட்ட ஆலயங்கள் திறக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் தடைகள் மாறி போகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. எபினேசரே, எபினேசரே, இதுவரையில் உதவி நீரே. இதுவரையில் உதவி நீரே. உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பேன், முழு பலத்தோடு அன்பு கூர்வேன். ஆராதனை, 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 ஆராதனை,
ஆராதனை 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 ஆராதனை. ஆண்டவரே, நல்ல எபினேசராக கூட இருந்து நீ நடத்தினீரே ஆண்டவரே. ஆண்டவரே ஸ்தோத்திரப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. இயேசுவே ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். சர்வ வல்லமையுள்ளவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. இன்னுமாக ஆண்டவரே, அனைத்து மிஷனரிகள், போதகர்கள் ஆண்டவரே பாதிக்கப்பட்டு சிறைச்சாலையில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அவர்களுக்கு ஒரு நீதி நியாயம் கிடைக்கட்டும் ஆண்டவரே. அநீதி மாறட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு தடவையும் அவங்களுக்கு ஆண்டவரே அந்த கோர்ட்டு டேட்டு கொடுக்கும்போது அதை இன்னொரு தடவை வாருங்கன்னு சொல்லும்போது மனம் சோர்ந்து போய் இருப்பாங்கப்பா. அநேக மாத கணக்கில், வருஷ கணக்கில் ஆண்டவரே எந்த சிறைச்சாலையிலையாவது இருக்கக்கூடிய ஆண்டவரே மிஷனரிகள், போதகர்கள் எல்லாரையும் கர்த்தர் விடுவிக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் உதவி செய்வீராக. அவர்களுக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும் ஆண்டவரே. ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, சாத்தானின் சதி மோசங்கள் எல்லாம் நிர்மூலமாகட்டும். பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற சத்ருவின் கோட்டைகள் நிர்மூலமாகட்டும் ஆண்டவரே. பெரிய காரியங்களை செய்வீராக ஆண்டவரே. ஒரு நீதி கிடைக்கட்டுங்க கர்த்தாவே. நீ நீதி உள்ளவர் ஆண்டவரே, நீதி பெறர் ஆண்டவரே. கர்த்தாவே, உச்ச நீதிமன்றத்தில் இருந்து ஒரு நீதி கிடைக்கட்டும் ஆண்டவரே. சத்ரு எடுக்கிற முயற்சிகள் எல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். பிள்ளைகள் விடுதலையோடு வெளியில் வந்து தங்கள் குடும்பத்தோடு அந்த ஊழியத்தை ஆண்டவரே சந்தோஷமாய் செய்யத்தக்கதாக ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு தைரியத்தை தாருங்கப்பா ஆண்டவரே. திருடப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்கப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே ஸ்தோத்திரிக்கிறப்பா. அழைக்கப்பட்ட அழைப்பில் கடைசி வரை நிலைத்து நின்று இன்னும் அநேகரை நீதிக்குட்படுத்தத்தக்கதாக கர்த்தர் பிள்ளைகளுக்கு கிருபை செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. சிறைச்சாலை கதவுகளும் என் துதியினால் உடைந்திடுமே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி மகிழ்ந்திடுவே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஆகினால வெற்றி நமக்கு தான், வெற்றி நமக்கு தான். ஆண்டவர் வெற்றி தருகிறவர். அவர் நம்மோடு கூட இருக்கும்போது நாம் அவரோடு கூட இருக்கிறோம். ஆகினால வெற்றி நமக்கு தான். தோல்வி இல்லை, தோல்வி இல்லை. எதுக்கிற ஜனங்கள் எல்லாம் வெட்கப்பட்டு போவார்களாக. அல்லேலூயா. ஆண்டவரே, நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. இன்னுமாக தொடர்ந்து நாம் ஜெபிப்போம். ஊழியர்கள் மீது பொய் வழக்குகள் போடுகின்ற மத சுதந்திர சட்டம் இயற்றப்பட்டுள்ள குஜராத், மத்திய பிரதேசம், சத்தீஸ்கர், ஒரிசா, அருணாச்சல பிரதேசம், ஜார்க்கண்ட், உத்தரப்பிரதேசம், உத்தரகாண்ட், ஹிமாச்சல பிரதேசம், ஹரியானா, ராஜஸ்தான் ஆகிய இந்த மாநிலங்களுக்காக நாம் எல்லாரும்
ஸ்தோத்திரித்து ஜெபிப்போம். நமக்கு யாரையும் மதம் மாற்றவே வேண்டாம், மதம் மாற்றவே வேண்டாம். பலவிதமான வேதனைகளோடு பிரச்சனைகளோடு இயேசுவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் விடுதலையோடு கர்த்தரை துதித்தால் போதும். எல்லா மதத்தினரும் அவங்க மதங்களில் எத்தனையோ பேர் அவங்க கர்த்தரை அவங்க கடவுளை வேண்டிக்கிடுறாங்க. அதே போல் நாமும் நம்ம ஆண்டவரை வேண்டிக்கிடுவோம். இதுக்கு யாரையுமே பிடிச்சி இழுத்து இதை நீ கும்பிட்டு தான் ஆகணும்னு சொல்லலை. அவங்க கஷ்டத்தின் நிமித்தம் அவங்க பல இடங்களில் சென்று அவங்க வியாதி பிரச்சனைகளுக்காக பல கஷ்டங்களுக்காக அவங்க முயற்சி பண்ணி தோல்வி அடைந்து முடிவில் இயேசு கிறிஸ்து எனக்கு விடுதலை தருவார் என்று நம்பிக்கையோடு வராங்க, விடுதலை பெறுகிறாங்க. அந்த ஆண்டவரை அவங்க ஆராதிக்கிறாங்க. இந்த 21ஆம் நூற்றாண்டில் யார் வேணாலும் எந்த தெய்வத்தையும் கும்பிடலாம். இதுக்கு ஒரு கட்டுப்பாடு கிடையாது. ஆகையினால விடுதலையோடு வீட்டில் அவங்க குடும்ப ஜெபம் செய்தாலும் சரிதான், இல்லை தனி ஜெபம் செய்தாலும் சரிதான், இல்லை திருச்சபையில் கட்டப்பட்ட ஆலயத்தில் அமைதியாக இருந்து ஆண்டவரை ஆராதித்தாலும் சரிதான். தடையில்லாதபடி இந்த காரியங்களை செய்ய தேவன் ஒரு கிருபை தரும்படியாய் அந்த மாநிலங்களில் தடைகள் கொண்டு வருகிற எல்லா மாநிலங்களிலும் விடுதலையோடு கர்த்தரை ஆராதித்தால் போதும். யாரையும் தொல்லை கொடுப்பதற்காக அல்ல, அவருடைய ஆத்மா விலையேற பெற்றது. அந்த விலையேற பெற்ற ஆத்மாவுக்கு ஒரு அடைக்கலம் வேணுமே. அதற்காக ஒரு ஜீவனுள்ள உயிர்த்தெழுந்த ஆண்டவரை தொழுது கொள்ளுகிறார்கள். இந்த தடைகள் எல்லாம் மாறட்டும், தடைகள் மாறட்டும், சுவிசேஷ ஊழியங்கள் வளரட்டும். கர்த்தருக்குள் வந்த பிள்ளைகள் விசுவாசத்தில் நிலைத்திருக்கட்டும். நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, விசுவாசத்தில் வந்த ஒவ்வொரு பிள்ளைகளும் நிலைத்து நிற்கக்கூடிய கிருபைகளை தாரும். என்ன வியாதி பிரச்சனை நாசங்கள் மோசங்கள் வந்தாலும் கர்த்தருக்குள்ளே தைரியமாக உற்சாகமாக இருந்து ஆண்டவரே நிலைத்து நிற்கக்கூடிய கிருபையை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்வீராக. வியாதியோடு யாராவது இருந்தாலும் வியாதியிலிருந்து விடுதலை தந்து உடைய நாமத்தை நீர் உயர்த்த வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, இருக்கிற நடந்த விசாரணையில் ஆண்டவரே நீதி நிறைவேறட்டும், நியாயம் நிறைவேறட்டும். அது உண்மையானபடி ஆண்டவரே தீர்ப்பு கொடுத்து சரியான காரியத்தில் முடிவெடுக்க கர்த்தர் உதவி செய்வீராக. நன்றியோடு துதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா. ஆசீர்வதிங்கப்பா. அன்பு கரங்களில் தருகிறோம் இயேசுவின் நாமத்திலே பிதாவே, ஆமேன். தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். எல்லா தேவனுடைய பிள்ளைகளுக்கும் நவம்பர் வந்தாலே அடுத்த டிசம்பர் வரும், ஒரு கிறிஸ்மஸ் புத்தாண்டு வரும். ஆகையினால வரும் நாட்களில் அந்த கிறிஸ்மஸ் புத்தாண்டுக்காக எந்தெந்த ஊழியர்கள் மூலமாக எந்த திருச்சபைகள் மூலமாக நடத்துகிற அந்த கிறிஸ்மஸ் கீத பவனிக்காக நம்ம எல்லாரும் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த நவம்பர் வந்தாலே நிறைய இடங்களில் அந்த கிறிஸ்மஸ் அந்த கீத பவனியாக சென்று பாடல் பாடி ஒவ்வொரு வீடுகள்லையும் போய் ஜெபிக்கிறாங்க. பாடி ஜெபித்து அவங்கள ஆசீர்வதிக்கிறாங்க, கிறிஸ்மஸ் நல் வாழ்த்துக்களை கூறுகிறாங்க. அப்படி போகிற பிள்ளைகள் நல்ல சுகத்தோடு நல்ல பலத்தோடு கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடு நல்ல ஒரு பரிசுத்தத்தோடு ஒழுக்கத்தோடு இந்த கீத பவனியை செம்மையாய் செய்யத்தக்கதாக அது அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும். ஒருவேளை ஒரு வீட்டில் பாடும்போது வேதத்தை வாசித்து ஜெபிக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க ஆண்டவர் அறியாதவங்களாக இருந்தாலும் இந்த பாடல் சத்தம் இந்த வேத பகுதி ஜெபம் எல்லாருக்கும் ஆசீர்வாதமாக இருக்கட்டும்.
எல்லாருக்கும் செல்லும் இடங்கள்ல எல்லாம் எல்லாருக்கும் ஒரு சமாதானம் சந்தோஷத்தை கொடுக்கிற அந்த பவனியாக இருக்கட்டும். ஆண்டவர் உதவி செய்வீராக. கேட்கிற உள்ளங்களுக்கு அது ஒரு சமாதானத்தை கொடுக்கிறதா இருக்கட்டும், சந்தோஷத்தை கொடுக்கிறதா இருக்கும். 2000 ஆண்டுக்கு முன்பு கர்த்தர் பிறக்கும்போது எப்படி அந்த பெத்லகேமில் எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருந்ததோ, அதே போல இந்த நாட்களில் ஒரு பெரிய சந்தோஷம் உண்டாகட்டும். அந்த பாடல், அந்த வேத வாசிப்பு, ஜெபங்களை கேட்கும்போது சமாதான கேட்டுனால் இருக்கிற பிள்ளைகளுக்கு சமாதானம் உண்டாகட்டும், சந்தோஷம் உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும். ஆண்டவரே, எல்லா கால சூழ்நிலைகளையும் சாதகமாக்கி தாருங்க. எதுக்கிற ஜனங்கள் எதுக்காமல் தாழ்மையாய் இருந்ததை கேட்கத்தக்கதான உள்ளத்தை கர்த்தர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. எல்லாருக்கும் வேண்டிய பாதுகாப்பை கர்த்தர் தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். செல்லும் இடங்கள் எல்லாம் எதிர்ப்புகளோ பிரச்சனைகளோ ஏற்படாமல் இருக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. செல்லுகிற இடங்களிலெல்லாம் பாடுகிற பாடல்கள், ஏறெடுக்கும் ஜெபங்கள் கேட்கிற உள்ளங்களுக்கு சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் கொண்டு வரட்டும். ஹல்லேலூயா. பொறுப்போடு நடத்துகிறவர்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பையும் தேவ ஞானத்தையும் கொடுக்கும்படியாய் செபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரப்பா. எல்லாரோடு கூட இருந்து வழி நடத்தும் ஆண்டவரே. இன்னுமாக தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம். தேச தலைவர்களுக்காக நாம் ஜெபிப்போம். தேசத்தை ஆளுகிறவர்கள் செம்மையாய் நடத்தத்தக்கதாக, உண்மையாய் இருக்கத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டுடைய கரங்களில் ஒவ்வொரு பொறுப்பானவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தர் உதவி செய்வீராக ஆண்டவரே. இன்னும் பல நாடுகளுக்காக கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். சூடான், ஆப்கானிஸ்தான் போன்ற இடங்களில் கிறிஸ்தவர்களை கொன்று குவிக்கிறார்கள் என்று ஆண்டவரே இந்த செய்தித்தாளில் பார்க்கிறோம். நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே, கர்த்தர் ஒரு விடுதலையை கொடுப்பீராக. உலக நாடுகளிலே சமாதானத்தை கொடுப்பீராக. உலக நாடுகளில் உள்ள ஒவ்வொரு பொறுப்பானவர்களும், அதிகாரிகள், ஆண்டவரே ஆளுநர்கள் எல்லாரும் உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவரே செம்மையாய் ஆண்டவரே தன் நாட்டை கவனிக்கத்தக்கதான ஒரு ஆற்றலை நீர் கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா ஆண்டவரே திருச்சபைகளுக்காக நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஒவ்வொரு திருச்சபைகளில் உள்ள ஆண்டவரே போதகர்களுக்காக, ஆண்டவரே கமிட்டி மெம்பர்ஸுக்காக, ஒவ்வொரு விசுவாச குடும்பங்களுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா ஆண்டவரே. திருச்சபைகளில் உள்ள விசுவாச குடும்பங்கள் சாட்சியாக இருக்கட்டும். ஒவ்வொரு நாளும் குடும்ப ஜெபங்களை ஏறெடுக்கட்டுங்க தாவே. ஆண்டவரே, தங்கள் பிள்ளைகளை பத்திரமாய் கவனிக்கட்டும். ஜெபத்தோடு ஆண்டவரே அவர்களை வழி நடத்தட்டுங்க தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்காக, ஸ்கூல் படிக்கிற பிள்ளைகளுக்காக, காலேஜ் படிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பெண் பிள்ளைகளுக்கு எந்த பாதுகாப்பும் இல்லையா ஆண்டவரே. அது படிக்கிற பிள்ளைகளானாலும், காலேஜுக்கு போகிற பிள்ளைகளானாலும், வேலைக்கு போகிற பிள்ளைகளுக்கு கூட எந்த ஒரு பாதுகாப்பு இல்லாமல் நான் இருக்கிறதை நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவரே. எவ்வளவு பயங்கரங்கள், பயங்கரவாதிகளால் பலாத்காரம் செய்யப்பட்டு ஆண்டவரே கொலை செய்யப்பட்டு எத்தனை பிள்ளைகள் ஆண்டவரே. ஐயா, நாங்கள் நன்றியோடு உம்முடைய சமூகத்திலே வருகிறோம், ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட பயங்கரங்கள் எங்கள் தேசத்தை விட்டு கடந்து போகட்டும் ஆண்டவரே. இப்படிப்பட்ட தீவிரவாதிகளாலே, பயங்கரவாதிகளாலே, ஆண்டவரே பலாத்காரம் செய்கிற ஜனங்களாலே ஆண்டவரே எவ்வளவு வேதனைகள் ஆண்டவரே. அவர்களை நீ சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோங்க தாவே. ஆண்டவரே, சந்திக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். அதிசயங்களை செய்யுங்கப்பா
அற்புதங்களை செய்யுங்க ஆண்டவரே. உம்முடைய நாமம் உயரட்டும், உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும் கர்த்தாவே. ஆண்டவரே, படித்து முடித்து வேலை வாய்ப்புக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு தேவரே நல்ல வேலையை தருவீராக. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். திருமண காரியங்களுக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவரே ஏற்ற வேளையில் நல்ல துணையை கர்த்தர் கொடுத்து ஆண்டவரே குடும்பமாக ஆண்டவரே கர்த்தரை சேவிக்கிற பிள்ளைகளாக இருக்க தேவன் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. திருமணமாகி ஆண்டவரே குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு கர்த்தர் கர்ப்பத்தின் கனியை ஆசீர்வதித்து கொடுப்பீராக. ஆண்டவரே, பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி, அவரால் கிடைக்கும் பலன், அதை கர்த்தரிடத்திலிருந்து கேட்டு பெற்றுக்கொண்டு அதை ஆண்டவரே பத்திரமாய் வளர்க்கவும் கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு பிள்ளைகளும் பெற்றோருக்கு கீழ்ப்படியத்தக்கதாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, போய் சொல்லிவிட்டு வேற எங்கேயாவது போய் பிரச்சனையில் மாட்டி விடுறாங்களே தகப்பனே, அப்படி இல்லாதபடிக்கு ஆண்டவரே பயத்தோடே கர்த்தருக்கு பிரியமாய் ஒவ்வொரு பேரும் நடக்கத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம்ப்பா, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம் கர்த்தாவே. இயேசுவே, இன்னமாக தொடர்ந்து நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. திருமணமாகி குழந்தைகளை பெற்ற பிறகு ஆண்டவரே கருத்து வேற்றுமையினால் கணவன் மனைவி பிரிந்திருக்கிறாங்க. இந்த பிள்ளைகளுடைய நிலைமை எவ்வளவு கஷ்டம், எவ்வளவு கண்ணீர். ஆண்டவரே, பிரிந்து வாழுகிற குடும்பங்கள் ஆண்டவரே குழந்தைகளுக்காக, பெற்றெடுத்த பிள்ளைகளுக்காக இணைந்து வாழட்டும் ஆண்டவரே. கர்த்தர் உதவி செய்வீராக. குடும்பங்களை ஆண்டவரே சின்ன பின்னமாக்குற எல்லா சத்ருவின் அந்தகார கிரியைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒரு அற்புதத்தை காண கர்த்தர் உதவி செய்வீராகப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம். ஒவ்வொரு குடும்பங்களிலும் தேவன் பெரிய காரியங்களை செய்யும். பிரிந்து வாழுகிற பிள்ளைகள் இணைந்து வாழட்டும் கர்த்தாவே. ஆண்டவருடைய சமூகத்திலே தருகிறோம் ஆண்டவரே. அப்பா, ஸ்தோத்திரிக்கிறப்பா. பிரசவத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் சுகமான பிரசவத்தை கர்த்தர் கட்டளையிட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். தகுந்த பாதுகாப்பை தந்து நீ நடத்தும்படியாய் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தர் பெரியவர், நல்லவர், அதிசயங்களை செய்கிறவர். உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லா திருச்சபைகளில் உள்ள எல்லா பரிசுத்தமான வாழ்வுக்காக நாங்களுமே நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரே, எங்களுக்காக கல்வாரியை தெரிந்து கொண்ட தேவனே, உம்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். எங்களுக்காக அடிக்கப்பட்டீரே, எங்களுக்காக கைகளில் ஆணிகள் ஆண்டவரே கடாவப்பட்டதே. ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு குடும்பங்களும் ஆண்டவரே கல்வாரியை நோக்கி பார்க்கட்டப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. என்ன பிரச்சனையானாலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினாலே கர்த்தருக்கு தெரியப்படுத்தி ஆண்டவரே உம்மை சார்ந்திருக்கிற குடும்பங்களாக இருக்க கர்த்தர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா இயேசுவே, அணைக்கும் கரங்களிலே ஆணிகளா இயேசுவே, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா, நினைத்து பார்க்கையிலே என் நெஞ்சம் உருகுதையா. அன்பே கல்வாரி அன்பே, உம்மை பார்க்கையிலே என் உள்ளம் உடையுதப்பா. தொடர்ந்து நம்ம ஜெபிப்போம்.
இயற்கை சீற்றங்களாலே கனமழையினாலே பாதிக்கப்பட்ட எல்லாருடைய குடும்பங்களுக்காக நாம் ஜெபிப்போம். அவருடைய வாழ்க்கை, வயோதிபர்கள், சின்ன பிள்ளைகள் எல்லாரும் என்ன செய்வாங்க? கனமழையினாலே பாதிக்கப்பட்டவர்கள், வீடுகளை இழந்தவர்கள், தனக்கு அருமையானவர்களை இழந்தவர்கள். ஆண்டவரே, நீங்கள் உதவி செய்யுங்கப்பா, உதவி செய்யுங்கப்பா. யாரும் இல்லையே வேதனையோடு இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவே, வீட்டை இழந்து, பெற்றோரை இழந்து, பிள்ளைகளை இழந்து, குடும்பத்தை இழந்து, வாழும் வழி தெரியாமல், ஆகாரம் இல்லாமல், ஆண்டவரே போதிய உடைகள் இல்லாமல் தவிக்கிற பிள்ளைகளுக்காக நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எல்லாருடைய முகங்களிலிருந்து கண்ணீரை துடைத்தரலும். ஆண்டவரே, எல்லாரும் ஆண்டவரை நோக்கி பார்க்கட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஹல்லேலூயா. ஆண்டவரே, உமது பரிசுத்த கரம் கூட இருக்கட்டும். அவங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை நீ தாரும். உம்மை நோக்கி பார்க்க உதவி செய்யும். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். யார் என்னை கைவிட்டாலும் இயேசு கைவிட மாட்டார். கைவிட மாட்டார், இயேசு கைவிட மாட்டார், கைவிடவே மாட்டார். ஆண்டவர் இயேசு கைவிட மாட்டார். இந்த சூழ்நிலையிலும் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினால கர்த்தரை நோக்கி பார்க்கும்போது அப்படிப்பட்டவர்களுக்கு ஒரு வழியை கர்த்தர் உண்டாக்குவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த நேரத்தில் அந்த டிவி சேனல் சிறப்பாய் நடக்க வேண்டும். நம்ம ஜெபிப்போம். நடத்துகிற பீட்டர் தம்பி குடும்பத்துக்காக ஸ்தோத்திரிப்போம். கர்த்தர் அவருடைய சுகத்தை, அவர்களுக்கு நல்ல சுகத்தை தரட்டும். ஆண்டவர் நல்ல தேவைகளை சந்திக்கணும். நிறைய தேவைகள் இருக்குது. ஆண்டவரே, உள்ளத்தில் நிறைய வாஞ்சைகள், உலகம் முழுவதும் தேவ செய்தி கடந்து போக வேண்டும். நிறைய வாஞ்சைகள் இருக்குது. அதனால் ஆண்டவரே, தேவைகள் சந்திக்கப்படணுமே. ஆண்டவரே, நீர் போதுமானவர். ஆண்டவரே, கர்த்தர் உதவி செய்வீராக, உதவி செய்வீராகப்பா. ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். அதே போல் ஆண்டவரே, பீட்டர் தம்பியோடு உடன் ஊழியம் செய்யக்கூடிய ஆண்டவரே ஆனந்த் தம்பி குடும்பம், இன்னும் அபிஷேக், இன்னும் சேம், எல்லாருக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய தேவைகளையும் சந்தியும், எல்லாரையும் ஆசீர்வதியும், நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். உமது கிருபை தாங்கட்டும். ஆண்டவரே, உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். இந்த டிவி சேனலில் செய்தி கொடுக்க வருகிற ஒவ்வொரு போதகர்களுக்காக, மிஷனரிகளுக்காக, சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நல்ல செய்திகள் கடந்து போகட்டும். கர்த்தர் உதவி செய்வீராக. பெரிய காரியங்களை கர்த்தர் செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, என்னோடு இணைந்து ஜெபிக்கிற பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருடைய தேவைகள் சந்திக்கப்படட்டும். இன்னுமாக ஆண்டவரே, ஜெபத்தோடு காணிக்கைகளை தந்து உதவுகிற ஒவ்வொரு குடும்பங்களுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். எல்லாருக்கு வேண்டிய நன்மைகளை செய்யும். ஆண்டவரே, உமது கிருபை கூட இந்த வழி நடத்த நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரப்பா. ஆண்டவரே, யாராவது இந்த நேரத்தில் பல வியாதி தொல்லைகளோடு கஷ்டங்களோடு இருப்பார்களானாலும் கர்த்தர் அவருடைய வியாதியை மாற்றி போடுவீராக. நல்ல சுகத்தையும் பலத்தையும் கட்டளையிடுவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறப்பா. ஆண்டவரே, நீ பொறுப்படுத்திக் கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். சத்துருடைய எல்லா அந்தகார கிரியைகளும் இயேசுவின் நாமத்தில் நிர்மூலமாகட்டும். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வீராக. குற்றங்கள் குறைகள் எல்லாவற்றையும் மன்னியும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே. ஆமேன், ஆமேன். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும்.
ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். கலங்கிடும் மாந்த கல்வாரி அன்பை கண்டு மகிழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும், கழுவப்பட்டு வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். இருளில் வாழும் மாந்தர் பேரொளியை கண்டு ரட்சிப்பு அடைய வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும், இயேசு என்று சொல்ல வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெங்கும் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். சாத்தானை வென்று சாபத்தினின்று விடுதலை பெற வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும், வெற்றி பெற்று வாழ வேண்டும். ஐயாவும் திருநாமம் அகிலமெல்லாம் பரவ வேண்டும், ஆறுதல் வசனம் அனைவரும் கேட்க வேண்டும், அனைவரும் கேட்க வேண்டும். ஐயாவும் திருநாமம். ஆமாண்டவரே, நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே, ஏழை எளிய மக்களுக்காக ஆண்டவரே, அநாதை இல்லங்களுக்காக, முதியோர் இல்லங்களுக்காக, அதன் தேவைகள் சந்திக்கப்பட அதை நடத்துகிறவர்கள் அன்போடு அந்த காரியத்தை ஆண்டவரே இந்த ஹோம் நடத்த எல்லாரும் யாராயிருந்தாலும் எந்த திசையில் இருக்கிறவர்களும் நடத்துகிறவர்கள் பொறுமையோடும் அன்போடும் நடத்தத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே, நீ பெரியவர் தேவனே, நீ பரிசுத்தர், நீ சகலமும் நேர்த்தியாய் செய்யக்கூடிய தேவன். ஆண்டவரே, அதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற தேவனுடைய கரங்களிலே எல்லாரையும் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள், எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள் என்று கேட்கிற அநேக பிள்ளைகள் உண்டு. அவர்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இந்த டிவி சேனலில் இருந்து எங்கள் நம்பரை எடுத்து எங்களுக்காக ஜெபியுங்கள் என்று கேட்கிற எத்தனையோ பேர், இந்த வாரத்தில் எவ்வளோ பேர் ஆண்டவரே ஜெபிக்க கேட்டுக்கொண்டாங்க. நாங்கள் ஜெபிக்கிறோம். விசேஷமாக வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். பிள்ளைகள் ஆண்டவரே குடும்பத்தை பொறுப்போடு கவனிக்கக்கூடிய ஆற்றலை பெற்றுக்கொள்ள நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. தொடர்ந்து கர்த்தாவே நீர் காத்து கொள்ளும்படியாக நடத்தும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த வேளையில் எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். நீரே பொறுப்பெடுத்து கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபங்கேளும் பிதாவே, ஆமீன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி,
என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள் இயேசுவை காண வேண்டும். 100 கோடி என் ஜனங்கள் 7 லட்சம் கிராமங்கள்